ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 409வது நாளை எட்டுகிறது. இந்த 409வது நாளில் இந்த யுத்தத்தை எந்த நிலையிலும் போர் நிறுத்தம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டேன், ஒரு அப்சல்யூட் விக்டரி என்று சொல்லக்கூடிய முழுமையான வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு அலைகிறேன் என்று சொன்ன நெத்தன்யாஹூ நேற்று தன்னுடைய உளவுத்துறையிடம் ஒரு சர்டிஃபிகேட் கேட்டிருக்கார், ஒரு சான்றிதழ். நான் எந்த இடத்திலும் நிரந்தரமாக 1 மணி நேரத்துக்கு மேல் இருக்க முடியாது என்று எனக்கு நீங்கள் ஒரு சான்றிதழ் தர வேண்டும். அதன் மூலம் ஜெருசலத்தில் இருக்கின்ற சென்ட்ரல் கோர்ட்டு என்னிடம் வாக்குமூலம் வாங்குவதற்கு என்னை அழைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நான் அங்கு வாக்குமூலம் கொடுப்பதற்கு நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்க வேண்டியது வந்தால், அல்லது வாக்குமூலம் கொடுப்பதே பல மணி நேரங்கள் ஆனால் என்னுடைய உயிருக்கு ஆபத்து. நான் 1 மணி நேரத்துக்கு ஒருக்க அல்லது அரை மணி நேரத்திற்கு ஒரு முறை என்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறேன். அதுதான் எனக்கு இப்பொழுது பாதுகாப்பு என கருதுகிறேன். அதோடு நான் குடியிருக்கின்ற சிசேரியா பகுதியில் பல தாக்குதல்கள் நடந்துவிட்டன. அண்மையில் நடந்த தாக்குதல் நம்ம சொன்னோம் அங்கே என்ன நடந்தது என்ன, அதை சின்பத்து இடம் அதனோட இன்வெஸ்டிகேஷனை நடத்தி அது யார் செய்தான்னு தெரியல, யார் செய்திருப்பா, இஸ்ரேலியர்கள் செய்ததுனால தான் அதை நிறுத்தியிருப்பார்கள் என்பதை நேற்று நான் சொன்னேன். அதையும் அவர் சொல்லியிருக்கிறார். சிசேரியாவே தாக்கப்படும் போது நான் அதிகமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்த சிசேரியாவிலே எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால் எந்த நீதிமன்றத்திலும் வர முடியாது, நான் நீதிமன்றத்துக்கு தான் வருகிறேன் என்பது தெரிந்தால் நீதிமன்றம் உட்பட அனைத்தும் தாக்கப்படலாம் என்று ஒரு நற்சான்றிதழை கேட்டிருக்கிறார். இது 409வது நாள். 4 முனிசிபாலிட்டியை இதோ பார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறேன் என்று குதித்த நெத்தன்யாஹூவுடைய இப்போது நிலை. இந்த நிலை என்ன நடந்து கொண்டிருக்கிறது? டெல் அவீவ், ஜெருசலம், நெத்தன்யாஹூவினோட இருப்பிடமாக சிசேரியா என்பதை எல்லாத்தையும் எடுத்து சொல்லும். அதே போல அங்கு நடந்த 2 குண்டு வெடிப்புகளுடைய விசாரணை நிறுத்தி வைத்திருப்பது எந்த அளவுக்கு இஸ்ரேலிய மக்கள் ஒரு கூட்டம் நெத்தன்யாஹூ இனி இருந்தால் இஸ்ரேல் இருக்காது என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறது. இருந்தாலும் நேற்று ஹமாஸ் போராளிகள் தங்களுக்கு கிடைத்த ஒரு சாதகமான சூழ்நிலை அது என்னவென்று சொன்னால், பிலடெல்பியா, அதே போல ரஃபா கிராசிங், அபு கரீம் சலூம், இந்த இடங்களில் ஆம்டு பாலஸ்தீனியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், ஹமாஸை சார்ந்த சகோதரர்கள், இன்னும் ஹமாஸுக்கு துணை நிற்கின்ற அல் அன்சார் ஃபைட்டர்ஸ் போன்றவர்களெல்லாம் உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு தேவைப்பட்டவர்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதாக நாம் அறிந்தோம். இப்பொழுது அதை பயன்படுத்தி கொண்டு ஒரு பயங்கர தாக்குதலை ரஃபா பகுதியில் நடத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலில் இஸ்ரேலிய இராணுவம் ஓடி இருக்கிறது. இன்னொரு இடத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடியிருந்த இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். அங்கே 30க்கும் மேற்பட்டவர்கள் 30 இறந்தும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். ஆக அந்த யூனிட்டே இல்லைங்க. அதனால் ரஃபா கிராசிங்கை லாவகமாக கைப்பிடித்து கொண்டார்கள் என்பது இன்றைய செய்தி. அதே போல் பாலஸ்தீன் ஈஜிப்ட் கிராசிங்கில் பயங்கர சண்டை. பிலடெல்பியாவை இவன் ஒன்றுமே செய்ய முடியல. பிலடெல்பியாவும் போராளிகள் கைகளுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த கிராசிங் எல்லாம் இப்போ இழந்தது தான் இவனுடைய மிகப்பெரிய சாதனை இவ்வளோ நாள் குண்டு போட்டதில். ஆனால் நேற்று பைத் லாஹியா, அல் புரூஜ் ஆகிய இடங்களில் தொடர்ந்து குண்டுகளை போட்டு பல அப்பாவிகளையும் குழந்தைகளையும் கொலை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்ரேலிய இராணுவத்தினர் வீதியிலேயே வீடு வீடாக புகுந்து அந்த இடிபாடுகளுக்கு இடையில் யாரும் தங்கி இருக்கிறார்களா என்று பார்த்து கொலை செய்ய முடிவதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த அன்சார் ஃபைட்டர்ஸ் எல்லா இடமும் இருக்கான். எங்கே இருந்து எப்போ வருவான்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்ரேலிய இராணுவத்தை கண்டால் உடனே பாஞ்சிராம் மேலே அவங்க கையில் ஆயுதம் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது இல்லை. இடிபாடுகளுக்கு இடையும் மெர்காவா டேங்கு இடையிலையும் புகுந்து சண்டை போடக்கூடிய அளவுக்கு ஒரு டேர் டெவில்ஸ் என்று சொல்லுகிறார்கள். எதையும் எந்த விளைவுகளையும் கண்டு அஞ்சாத ஒரு கூட்டமாக அது களத்திலே இறங்கி நிற்கிறது. அதற்கு இருக்கின்ற கோபமெல்லாம் எங்களுடைய குழந்தைகளையும் பெண்களையும் நீ தேடி பார்த்து கொலை செய்வாய், நாங்கள் பார்த்து கொண்டாயிருப்போம் என்பது போல இறங்கி சண்டையிடுகிறார்கள். நேற்று பெய்த் லாஹியாவில் நடந்த ஒரு சண்டையில், நேரடி சண்டையில் 12 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். ஒரு பேரிகேட்டட் ஹவுஸ் அட்டாக் 30 பேர். அதே போல் இன்னொரு கமாண்டருக்கு கீழே
பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று இருந்த இடத்திலையும் பூந்து தாக்கி இருக்கிறார்கள். அதில் ஒரு 30, இன்னொரு ஆம்புஷில் 15, அப்படி 75 பேர் நேற்று இஸ்ரேல் இராணுவத்தினர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அவர்களை ஹெலிகாப்டரும் ஆம்புலன்ஸும் வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு. 2 கமாண்டர்ஸுடைய ரத்தம் தோய்ந்த ட்ரெஸ்ஸை மட்டும் அந்த எடுத்துகிட்டு போகிற ஆம்புலன்ஸுக்கு வெளியில் போட்டு படம் எடுத்து அதை உலகமெல்லாம் காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா போராளிகள் இவ்வளவு கோரமாக கொலை செய்கிறார்கள் என்று ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த. நிச்சயமாக அது அவப்பெயரை ஏற்படுத்தாது. அது எதை ஏற்படுத்தும் என்று சொன்னால், கொலை செய்யப்பட்டவர்கள் அப்பாவிகள் அல்ல, 2 இராணுவ அதிகாரிகள். அவர்களும் காசா பகுதிக்குள்ளால் புகுந்து தொடர்ந்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஜபாலியா, பெய்த்லாகியா, அல் புரூஜ் போன்ற இடங்களில் வைத்துத்தான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய இரத்தம் போராளிகளுடைய வீரத்தை பறைசாற்றுமே தவிர, இரத்தம் தேய்ந்த ஆடைகள் போராளிகளுடைய வீரத்தை பறைசாற்றுமே தவிர அல்லாமல் அது வேறு எந்த பாதிப்புகளையும் ஏற்படுத்தாது என்பது திண்ணம். அடுத்தது, இஸ்ரேலே தன்னுடைய படைப்பிரிவு ஒன்று பின்வாங்கி விட்டதாக, ரஃபாவிலிருந்து பின்வாங்கி விட்டதாக சொல்லுகிறது. ஆனால் பாலஸ்தீன போராளிகள் வெளியிட்ட வீடியோவில் அவர்கள் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் கிடக்கிறது தான் காட்டுகிறது. இந்த அளவுக்கு முதல் தலைப்பே பெய்த் லாகியா முதல் ரஃபா வரைக்கும் என்று எல்லா ஊடகங்களும் பேசுகின்ற அளவுக்கு நேற்று பெரிய அளவில் தாக்குதலை நடத்தி 100க்கு சற்று குறைவாக அல்லது ஒரு 98 பேராவது நேற்று அழித்திருப்பார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினரை. அங்கே காசாங்கிற குவாக்மேர்ன்னு சொல்லக்கூடிய சதுப்பு நிலத்தில் சிக்கி கொண்டதாக எல்லோரும் இஸ்ரேலில் உள்ள எல்லா பத்திரிகையும் எழுதியிருக்கின்றன. அடுத்து நம்ம ஹிஸ்புல்லாவுக்கு வந்தால், ஹிஸ்புல்லா அவனோட ஹிஸ்புல்லாட்ட ஏன் சண்டைக்கு போனேன், ஹிஸ்புல்லாவை ஏன் சீண்டினேங்கிற ஒரே கட்டுரைகளாக தான் ஆய்வுகளாகவும் கிடக்கிறது. இப்போது ஹிஸ்புல்லா நேற்று செத்துல்லாங்கிற ஒரு குடியிருப்பை காலி பண்ணியிருக்கிறார்கள். ஹெஸ்ஸாம் என்ற இன்னொரு குடியிருப்பை அதாவது நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் உள்ள பல குடியிருப்புகளை, குறிப்பாக 3 குடியிருப்புகளை காலி பண்ணியிருக்காங்க. அடித்து அங்கே உள்ள மக்கள்லாம் வெளியில் போயிருக்காங்க. அப்போது வரக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுதுன்னா, நார்தன் இஸ்ரேலில், வடக்கு இஸ்ரேலில் நான் எல்லாரையும் கொண்டு போய் குடியமர்த்த போகிறேன் அங்கிருந்து வந்தவர்களை என்பதை இப்பொழுது அவர்களை ரிஃப்யூஜிஸ் என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது. அவர்களெல்லாம் டெல் அவீவ் இந்த பக்கத்தில் வந்துட்டாங்க. ரிஃப்யூஜி என்ற வார்த்தை இப்பொழுது இஸ்ரேலுக்கும் பொருந்தும் என்ற அளவுக்கு வந்திருக்கிறது. அடுத்தது ஜெருசலத்தில் நேற்று என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பில்டிங்கில் இஸ்ரேலிய இராணுவம் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு கருதப்பட்ட இடத்தை தாக்கி இருக்கிறார்கள். அதில் 30 பேர் சிவிலியன்ஸ், 30 பேர் காயம்பட்டிருக்காங்க. 12 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன குழந்தையும் காயம்பட்டு இருக்கிறது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில். அடுத்தது இதில் அந்த குழந்தை சீரியஸான ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு இப்பொழுது நிலையான ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது, ஆபத்துக்கு வெளியே வந்து விட்டது என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை என்ன செய்தின்னா, முதலாக டெல் அவீவில் ரப்பிள்ஸ் என்று சொல்லக்கூடிய இடிபாடுகளுக்கு இடையில் கிடப்பவர்களை தேடுகின்ற வேலை நடக்கிறது ஜெருசலத்தில். அப்போ ஜெருசலத்தில் ரம்பன் ஹாஸ்பிட்டல் அறிக்கை விடுகிறது, 30 + 30 இன்னொரு 6 ஒரு 2, அதாவது 68 பேர் காயம்பட்டதாக அந்த பில்டிங் கொலாப்ஸில் சொல்லுது. ரப்பிள்ஸுக்கு இடையில், அதாவது இடிபாடுகளுக்கு இடையில் மக்களை தேட வேண்டியது இருப்பதால் அங்கே ஜெருசலத்தில் இஸ்ரேலிய இராணுவம் ஒவ்வொரு தெருவாக பூந்து மக்களை கைது செய்வது அல்லது கொலை செய்வதை நிறுத்த வேண்டும். சர்ச் ஆப்ரேஷன்னு சொல்லுவாங்க. அதை தேடுதல் வேட்டையை நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த இடிபாடுகளுக்கு இடையே இருப்பவர்களை பிறக்கவில்லை. 86,000 பில்டிங்கை நான் இடிச்சிட்டேன்னு ரொம்ப வீராப்பு சொல்லி, அதில் குழந்தைகளை தேடி தேடி பார்த்து கொன்று, பெண்களையும் தேடி தேடி பார்த்து கொலை செய்தவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இடிபாடுகளுக்கு பக்கத்தில் போய் பாடி கிடக்கிறது தெரியுது, அங்கிருந்து ஒரு நறுமணம் வருது, அதை எடுக்கணும் அப்படின்னு போகக்கூடிய வாலண்டியர்ஸு கிட்ட போக முடியாத அளவுக்கு தொடுத்துக்கு குண்டு போட்டுக்கிட்டு இருந்த நீ காசாலையும் அதே மாதிரி லெபனான்லையும் பேரூத்லையும். ஆனால் இப்போ முதலாக ரப்பிள்ஸுக்கு இடையில கிடக்கக்கூடிய பாடியை எடுக்கணும். அதனால நீங்கள் சர்ச் ஆப்ரேஷனை, தேடுதல் வேட்டையை நடத்துங்கன்னு சொல்லக்கூடிய நிலை இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறது. இதுதான்
409 நாட்களாக பல்வேறு ஃப்ரண்ட்ல யுத்தத்தை அப்படியே விரிவடைய செய்து கொண்டு போன நத்தியானுக்கு கிடைத்தது. அது மட்டும் இல்லை, அடுத்தது அப்பர் கலீல், சென்ட்ரல் கலீல், இந்த 2 ஏரியாலையும் நேற்று தாக்குதலில் பல குடிமக்கள் காயம்பட்டு இருக்கிறார்கள். ஏன்னா சைரனுக்கு பிறகு தான் எல்லா தாக்குதலும் நடக்குது. ரம்பாத் கெயினுங்கிற ஒரு இடத்த தாக்கும்போது மட்டும் எந்த சைரன் சத்தமும் இல்லாமல் தாக்கியிருக்காங்க. அதில் இருந்த ஒரு இராணுவ பில்டிங் அழிந்திருக்கிறது. இப்போ அப்பர் கலீலையும் சென்ட்ரல் கலீலையும் சைரனுக்கு பிறகு தான் தாக்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, நேற்று மட்டும் 200 இடத்துல சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸுன்னு சொல்லலாம், 200 சின்ன பட்டணங்களிலும் பெரிய நகரங்களிலும் சைரன் சத்தம் காட்டுது. எங்கே போய் ஒழிக்கிறது, எல்லா ஷெல்டர்ஸும் ஃபுல்லு அப்படின்னு சொல்லி இருக்கு. அதில் 7 அரப் பாலஸ்தீனியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். அது இஸ்ரேலுக்கு அந்த குடியுரிமையை அப்படி தான் கொடுக்குறான் போல தெரியுது, அரப் சிட்டிசன்ஸ்னு. இந்த அரப் சிட்டிசன்ஸில் 7 பேர், அதாவது 7 முஸ்லீம்கள் இதில் இந்த இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கி இருக்கிறார்கள், இறந்திருக்கிறார்கள் என்பது, இதுவரைக்கும் 7 பேர் இறந்திருக்கிறார்கள் என்பது செய்தி. அடுத்தால சென்ட்ரல் கிரேட்டர் இஸ்ரேலில் கிரேட்டர் டெல் அவிவினுடைய கார்பரேஷனோட அதை விரிவாக்கப்பட்ட அல்லது பெருநகராட்சி, அந்த பெருநகராட்சியில் நேற்று எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கட் ஆகிட்டு ஹிஸ்புல்லாவுடைய தொடர் தாக்குதலால் அங்கே யாரும் வெளியில் வரக்கூடாதுன்னு எமர்ஜென்சி. பென்கரியன் ஏர்போர்ட்டை தாக்கி அழிச்சிருக்கலாம். ஆனால் இஸ்ரேலர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பித்து செல்வதற்கு, சாதாரண இஸ்ரேலர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பித்து செல்வதற்கு அது உபயோகப்படும் என்பதனால் அதை விட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதன் பக்கத்தில் இருந்த கட்டடங்களை எல்லாம் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் தாக்கியிருக்காங்க. அதனால் இப்போ பென்கொரியன் ஏர்போர்ட்டு இப்பொழுது முடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பெத்லஹேம். இப்போ இவங்க அட்டாக் எங்கே போயிட்டுனா, ஹெய்ஃபா, அக்ரி, இந்த இடத்துக்கு 2 இடமும் காலி பண்ணிட்டாங்கங்கிற நேரத்தை சொன்னேன். இப்போ பெத்லஹேம், ஜெருசலம் அப்படி போயிட்டாங்க. அந்த பக்கத்தில் போய் தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ அந்த மேக்கரையில் இந்த மக்களை அதிகமாக கஷ்டப்படுத்தின வந்தேரிகளினுடைய இடங்களையும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதனால் இப்போ கம்ப்ளீட் ஃபோக்கஸும் டெல் அவீவ், அக்ரி, ஹைஃபா, அடுத்தது ஜெருசலம். இப்போ பெத்லஹேமில் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, பெத்லஹேமில் ஒரு பில்டிங்கு இராணுவ தலைமையகம் அறிவிச்சுட்டு தான் அடிச்சிருக்காங்க. இந்த கட்டடத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் போயிருங்க, ஏன்னா அது இராணுவமும் அதுக்குள்ளால இருக்குது, நாங்கள் இராணுவத்தை தாக்க விரும்புகிறோம், அதனால் கட்டடம் கண்டிப்பாக இடியும்னு ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டுக்கிட்டு தாக்கி இருக்கிறார்கள். அதில் எலக்ட்ரிசிட்டி அவுட்டு. அடுத்தால அந்த கட்டடத்தின் மீது தாக்குதல் நடந்த 5 இஸ்ரேலிய இராணுவத்தினரும் பல இஸ்ரேலிய குடிமக்களும் காயம்பட்டு இருக்கிறார்கள். முதலாக இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இப்போ இஸ்ரேலில் இருந்து வரும். அதனால் நேற்று எழுதின எல்லா பத்திரிகையும் என்ன சொல்லன்னா, பைத்தியமாடா போய் நீ அவங்கள்ட்ட மாட்டுவ, லெபனானை கை வச்சது பெரிய இது 1.5 மாதம் ஆச்சு அப்படின்னா 45 நாள் இல்லை, கூடுதலாகவே ஆச்சு நம்ம கணக்குப்படி. 50 நாட்கள் ஆகியும் நீ அங்கே எதையுமே சாதிக்க முடியவில்லை. ஒரு கிராமத்தை கூட கையகப்படுத்த இல்லை. இப்போ ட்ரம்ப் போட்ட டிராப்ட்டு, அதே மாதிரி சவுதி உட்பட பல நாடுகள் போட்ட ரியாது டிராப்ட் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, லித்தானிய ரிவருக்கு பின்னாடி ஹிஸ்புல்லாவுடைய படைகள் போய்விட வேண்டும். அவன் முடியாதுன்னா, அதை தாண்டி 5 கிலோமீட்டரை தாண்டி நான் இமாத் 5ங்கிற சென்டரை வச்சு தாக்கிட்டு இருக்கேன், முடியவே முடியாது. லித்தானிய ரிவரை நாங்கள் தாண்டிட்டா எல்லா குடியிருந்தவர்களையும் கொண்டு திரும்ப வடக்கு காசாவில் குடியமர்த்தும் வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நாங்கள் வாய்ப்பே கொடுக்க மாட்டோம், இந்த லட்சியம் அவனுக்கு நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் இது பண்ணாங்க. இப்போ ஜபாலியா ப்ராஜெக்டுன்னா, பைத் லாஹியா ப்ராஜெக்டுன்னா, இதுலேயும் நேற்று அடித்த அடியில் இறந்திருக்கிறார்கள். போனது ரஃபாலில் மட்டும்தான் இஸ்ரேலிய இராணுவம், மீது எல்லா இடமும் இறந்து தான் இருக்கிறார்கள், காயம்பட்டு இருக்கிறார்கள், பிணங்களை அள்ளி சென்றிருக்கிறார்கள். அதே போல் ரம்பாத் ஹவுங்கிற இடத்துல மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த சைரன் சத்தமும் இல்லாமல் திடீர்னு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அது எதுக்குன்னு தெரியல. ஒரு பில்டிங் இடிஞ்சிருக்கு, 5 இஸ்ரேலிய இராணுவத்தர் தான் இறந்திருக்கிறார்கள். அது அடுத்தது அடிக்கடி நம்ம கெரியா பேஸ் என்று ஒன்றை ஹிஸ்புல்லா தாக்கி கொண்டு இருப்பதை சொன்னோம். இதில் இந்த கிரியா பேஸ் எப்படி முக்கியத்துவம் பெற்றது என்று சொன்னால், அது இஸ்ரேல்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி, ஜெனரல் ஸ்டாஃபு, வார் மேனேஜ்மெண்ட் ரூம் அண்ட் ஏர்ஃபோர்ஸ்
வார் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. இப்படி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சகம், இஸ்ரேலுடைய பொது தளபதிகளினுடைய இருப்பிடம், யுத்தத்தை கண்காணித்து யுத்தத்தை மேலாண்மை செய்கின்ற ரூம், அறை, அதுக்கு பிறகு ஏர்ஃபோர்ஸ் வார் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் அத்தாரிட்டி. ஏர்ஃபோர்ஸில் இருந்து வான்வெளி தாக்குதலை ஒருங்கிணைக்கின்ற ஒரு அமைச்சகம் அல்ல, ஒரு அத்தாரிட்டி, ஒரு ஆணையம், அதையும் தாக்கி இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, கேம்ப் ராபின் என்கிற இடத்தை நேற்று தாக்கி இருக்கிறார்கள். இந்த கேம்ப் ராபினில் என்னமெல்லாம் இருக்குன்னு சொன்னால், ஒன் ஆஃப் தி இஸ்ரேலி மிலிட்டரி பிரைமரி பேசஸ், இஸ்ரேல் மிலிட்டரியினுடைய அடிப்படை தளங்களே இங்கே தான் இருக்கிறது. அதை அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். அடுத்தது கேம்ப் ராபினில் இன்னொன்று ஹோம் டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் செக்யூரிட்டி. செக்யூரிட்டியை சார்ந்த, பாதுகாப்பு அமைச்சகத்தை சார்ந்த எல்லாருடைய எல்லா ஸ்டாஃபுகளும் அங்கே தான் இருக்கிறாங்க. இந்த பிட்டுன்னு சொல்கிறாங்க. அதை இந்த பிட்டுன்னு சொன்னால் அது ஒரு சின்ன கூடாரம். அந்த கூடாரத்தை தாக்கி இருக்கிறார்கள். அப்போ இப்படி நிறைய இடத்த, நிறைய அலுவலகத்தை ஒன்றாக கொண்ட கிரத் என்ற ஏரியாவை தாக்கியதில் எல்லா விதமான இராணுவ கட்டமைப்புகளும் அழிந்திருக்கின்றன. அதுதான் ஹிஸ்புல்லாவுடைய மிகப்பெரிய நேர்த்தியான திட்டமிடல்னு சொல்லி எல்லா மேலநாட்டு பத்திரிகைகளும் பாராட்டுகின்றன. அந்த அளவுக்கு அவர்கள் இந்த இராணுவத்துக்கு இப்போ இருக்க இடம் இல்லாமல் ஆகிட்டான். இராணுவத்துக்கே வீடு இல்லாமல் ஆகிட்டான். உனக்கு ஒரு அலுவலகத்தை வச்சு நீ எல்லாத்தையும் இயக்கலாம்னா இல்லைன்னு ஆகிட்டான். அது ஒரு 18 ஸ்டோரிடு பில்டிங். அந்த 18 ஸ்டோரிடு பில்டிங்கில் முதல்ல முக்கியமான இராணுவ அமைச்சகங்களை, செக்யூரிட்டி பாதுகாப்பு அமைச்சகம், இது ஒவ்வொன்றா தாக்கியிருக்கான். கடைசியில் நேற்று தலைக்கு மேலே குண்டை போட்டிருக்கான். அந்த பை தட் டைம் எல்லாரும் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்க. அந்த டைமுக்கு முன்னாடியே ஒரு 7-8 நாளாக அதே தாக்கிட்டு இருக்கனால மனிதர்கள் எல்லாம், அதாவது இராணுவ தளபதிகள், இவங்க எல்லாரும் போயிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆஃபீஸ் ஆகிடுச்சு. கடைசியில் மொத்த பில்டிங்கை அடிச்சிட்டான். இப்போ ஒரு சின்ன மினி காசாவை இஸ்ரேலுடைய இராணுவ தளங்களில் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லானுடைய தாக்குதல் திட்டமிட்டதாக இருக்கிறது. இனி ஒரு சரண்டரை தவிர வேறு வழி இல்லை என்ற அளவில் போய்கொண்டு இருக்கிறது. மேக்கரையிலும் நேற்று தொடர்ந்து தாக்குதல் நடத்தி இருக்கிறது. இஸ்ரேல் சும்மா இருக்கலை. நேற்று ஒரு 100 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். 24 பேர் இறந்திருக்கிறார்கள். பெய்ரூத்தினுடைய சுபர்ப், புறநகர் பகுதிகளில் குண்டுகளை போட்டதில் 1,67,295 லெபனான் குடிமக்கள் சிரியாவில் அடைக்கலம் தேடுகின்ற அளவுக்கு சிரியாவுக்கு போய்விட்டார்கள். ஹாசம் செட்டில்மெண்ட்டு, மாலத், தன்சூர் செட்டில்மெண்ட்டு இவையெல்லாம் காலி பண்ணப்பட்டு இவையெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளால அவர்கள் காலி செய்து டெல்லவியை நோக்கி வராங்க. இப்போ டெல்லவிவ் தான் ஆக பாதுகாப்பற்ற இடமாக இருக்கிறது. ஹைஃபாங்கிற பெருநகரம், ஆக்சுவலாக இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய சிட்டி ஹைஃபா தான், அதுவும் அழிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே மலேசியா இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் என்று எங்களை எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரிதான்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா $2.5 மில்லியன் உருவாவனுடைய பாலஸ்தீன் ரிலீஃபுக்காக கொடுத்ததாக செய்தி. இதில் ஏற்கனவே ஒரு $2.5 மில்லியன் கொடுத்திருந்தது. இப்படி இந்த ரிலீஃப் ஒரு பக்கம், தாக்குதல் ஒரு பக்கம் நடக்கிறது. சிரியா நேற்று சிரியாவும் ஹவுத்தீஸுமா டெல்லவிவை தாக்கியிருக்காங்க. சிரியாவில் சில பகுதிகளை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது. அதில் எந்த சேதாரமும் இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். ஹவுத்தீஸ் நாங்கள் 2 பழிவாங்குதல் பாக்கி இருக்கே, அதை விரைவில் செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஈரான் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வளர்த்து கொண்டதாக நேற்று IAEA, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அறிக்கை விட்டிருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.